தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர் நல சங்கத்தினர் வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம். சென்னை பல்லவன் இல்லம் அருகில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர் நல சங்கத்தினர் வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுச் செயலாளர் வீரராகவன் தலைமை தாங்கினார். ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளியை பெருங்கையோடு அனுப்பாதே ஓய்வு பெற்ற எங்களை வஞ்சிக்காதே பொதுத்துறையா போக்குவரத்து வெறும் கையோடு அனுப்புகின்ற தமிழக அரசை கழகங்களை கண்டிக்கிறோம். முன்னிலையினை தலைவர் குருசாமி, துணைத் தலைவர் ராமானுஜர் பிரசாத் வகித்தனர். சிறப்புரை மாநில பொருளாளர் வரதராஜன், மாநில துணை செயலாளர் முத்துக்குமார் ஆற்றினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொதுச் செயலாளர் வீரராகவன் கூறுகையில், 110 மாத பஞ்சப்படியை நிலுவையின்றி வழங்கிட வேண்டும். ஏப்ரல் 2003 பணி நியமனம் பெற்ற தொழிலாளர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். குடும்ப ஓய்வூதிய மகளிருக்கு மருத்துவ படியினை வழங்கிட வேண்டும். பணிக்காலத்தில் இறந்த ஊழியரின் வாரிசுகளுக்கு காலதாமதம் இன்றி பணி வழங்க வேண்டும். அதேபோல் ஓய்வு பெற்ற 33,000 பேருக்கு குறைந்தபட்சம் மாதம் ரூபாய் 7,850 வழங்க வேண்டும். 10 மாதமாக டிஏ வழங்கவில்லை. அரசு ஊழியர், ஆசிரியர், மற்ற துறைகளில் அனைவருக்கும் டிஏ கொடுத்துட்டாங்க. ஆனா போக்குவரத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கல. குறிப்பாக சொல்ல போனா ஓய்வு வேலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வேலை செய்யக்கூடியவர்களுக்கு டிஏ கொடுக்குறாங்க. ஆனால் போக்குவரத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு இது நாள் வரையில் கிட்டத்தட்ட 110 மாதமாக டிஏவை கொடுக்காம ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மிக மிக அநியாயமானது. நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்திற்கு ஒரு இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த வேலையை எந்த விதமான நிகழ்ச்சியும் அவங்க செய்யலை. இது கண்டிக்கத்தக்கது. இதனால நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிற நோக்கம் என்னன்னாக்கா, இன்றைக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனடியாக ஓய்வு பெறும் போதே அவர்களுக்கு பணப்பலன்களை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை பென்ஷன் வர்றதில்லை, அரியர்ஸ் கொடுக்கறதில்ல, வேலை செஞ்சால் சொசைட்டியில் பாக்கி கொடுக்கறதில்ல. இப்படி ஒரு 15,000 கோடி ரூபாய்க்கு எங்களுடைய பணத்தை இந்த நிர்வாகம் கையாளல் செய்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு மோசமான சூழ்நிலையில நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிலையை அரசாங்கம் போக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், எம்எல்ஏக்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு பென்ஷன் கிடைக்கிறது, டிஏ கிடைக்கிறது. ஆனால் எங்களுக்கு மட்டும் டிஏ கிடைக்கும். இது மிக மிக மோசமான சூழ்நிலை என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளிக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும். பிஆர்பிஎஃப்னு ஒரு கேஸ், அந்த பிஆர்பிஎஃப் கேஸ்ல இன்றைக்கு 15 வருடங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அரசு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. 15வது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக பேசி தீர்க்க வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி மேல்முறையீடு செய்யாதே என்று தங்கள் கோரிக்கைகளை கூறினர். இதில் போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்றவர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர்.